இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நல்லா இருந்தா ஐயா வணக்கங்க ஐயா. என் கணவருக்கு முழுக்க ஆபத்து. என் கணவரை சுத்தி என்னென்னமோ நடக்குதுங்கய்யா. எனக்கு ஒண்ணுமே புரியல. எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்கய்யா. நீங்க தான் ஏதாவது. அமைதி அமைதி. என்ன நடந்துச்சுன்னு கொஞ்சம் பொறுமையா சொல்லுமா. என் கணவர் கையில நீங்க கொடுத்த அந்த தாயத்தை கட்டியிருந்தேன். ஆனா என் அம்மா உருவத்துல யாரோ வந்து என் கணவரை கோயிலுக்கு கூட்டிட்டு போய் அவர் கையில இருந்த அந்த தாயத்தை கழட்ட சொல்லிருக்காங்க. துர்கா, ஒண்ணுல அத்தை ஏதோ கோயில் வரைக்கும் கூப்பிட்டாங்க. கோயிலுக்கா? எந்த கோயிலுக்கு? இங்க பக்கத்துல இருக்கிற அம்மன் கோயிலுக்கு தான். மா, என்ன துர்கா? அம்மா, ஏதோ ஒரு முக்கியமான பூஜை பண்ணணும்னு சொல்லி சூர்யாவை கோயிலுக்கு கூட்டிட்டு போனியேமா. அதுக்குள்ள பூஜை முடிஞ்சிருச்சா? சூர்யா எங்கம்மா? என்னம்மா துர்கா சொல்ற? நான் குந்தவைக்கு நலங்கு ஃபங்க்ஷன் கூப்பிட வந்ததுக்கு அப்புறம் உங்க வீட்டுக்கு நான் வரவே இல்ல. மாப்பிளைய நான் பூஜைக்கெல்லாம் ஒண்ணு கூப்பிடவே இல்லையம்மா. எங்க கையில இருந்த தாயத்தை எங்க? கயிறு பூஜையில வச்சிருக்கேன். உன் அம்மா உருவத்துல வந்து உன் கணவரை அழைச்சிட்டு போனது வேற யாரும் இல்ல. உன் கணவரை பழிவாங்க காத்துக்கிட்டு இருக்கே அந்த இச்சாதாரி நாகம்தான். என்னங்கய்யா சொல்றீங்க? என் அம்மா உருவத்துல வந்தது அந்த நாகமா? ஆமா, இச்சாதாரி நாகத்துக்கு மட்டும்தான் தான் நினைச்ச உருவத்துக்கு மாற சக்தி இருக்கு. அந்த சக்தியை வச்சுதான் உங்க அம்மா உருவத்துல வந்து உன் கணவர் கையில கட்டியிருந்த நான் கொடுத்த மந்திர உருவேத்தன கயிறை கலட்டியிருக்கு. நல்ல சமயத்துல நீ போனதுனால உன் கணவர் உயிர் காப்பாத்தப்பட்டிருக்கு. உன் புருஷனை தேடி அந்த பாம்பு உன் வீட்டுக்கே வந்திருக்குன்னா உன் புருஷனை கொல்லாம விடாது. நீ ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். சரிங்கய்யா, நான் இப்பவே அந்த பூஜையை பண்றேன். அந்த வைரத்தை கொண்டு வந்து என் கணவரை எப்படியாவது காப்பாத்தணும். அதுக்கான கால நேரம் இன்னும் வரலம்மா. பௌர்ணமிக்கு இன்னும் 2 நாள் தான் இருக்கு. பௌர்ணமி அன்னைக்கு தான் நீ அந்த பூஜைய பண்ணணும். அது வர பொறுமையா இருமா. என் கணவரோட உயிருக்கு ஆபத்து இருக்கும் போது என்னால எப்படி சாமி பொறுமையா இருக்க முடியும்? வேற வழி இல்ல தாயி. இது உனக்கு சோதனை காலம் தான் சொல்லணும். அதனால பொறுமை தான் முக்கியம். பொறுமையா இரு. அதை விட முக்கியம், பூஜை ஆரம்பிக்கிற வரைக்கும் உன் கணவரை நீ பாதுகாக்கணும். அவரோட உயிருக்கு ஆபத்து இருக்கு. கவலைப்படாத தாயி, அந்த கடவுள் உனக்கு துணை இருப்பாரு. சரிங்கய்யா. நீ பொறுமையா இரு.